இன்னைக்கான வீடியோ தான் வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். நம்ம வேலன் இருக்கார்ல, வேலன் வந்து ரத்னத்தையும், ஜானகியும் வந்து ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேரும் பார்த்துக்கிட்டோம்னா, ஜோடியா வந்து ஆட்டோல வந்து ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ரத்னம் இருக்கார்ல, ரத்னா அதுக்கடுத்து நம்ம அவங்களோட பிஏ புதுசா வந்திருக்கார்ல நம்ம ரஞ்சித், அவரு, டிரைவர் 3 பேர் வந்து கார்ல வந்து ஒரு கட்சி மீட்டிங்க்கு போயிட்டு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்சி மீட்டிங் முடிச்சுட்டு ரோட்டு வழியா வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற வழியில பார்த்தா கார் வந்து சீக்கிரமா வந்து பிரேக் டவுன் ஆயிருது. என்னடா கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "என்னய்யா ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஐயா கொஞ்ச நேரம் உட்காருங்கய்யா, கார் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா டிரைவரும் ரொம்ப நேரமா வந்து பேனட்ட ஓப்பன் பண்ணி வச்சுட்டு என்னத்தையோ நோண்டிக்கிட்டு இருக்காரு. கார் வந்து சரியாகிற மாரி தெரியல. அந்த நேரத்தில வந்து ரத்னம் வந்து வெளியில இறங்கி நின்னுகிட்டு இருக்காங்க. ரத்னம், ரஞ்சித் எல்லாருமே வந்து அந்த பக்கமா வந்து பிரஸ்காரங்க, மீடியா அதுக்கடுத்து நம்ம ஊர் பொதுமக்கள்லாம் அங்கிட்டு கூடி போகும்போது பார்த்தா, அவர வந்து பார்த்துடுறாங்க. "ஏய் அமைச்சர் இருக்கார்றா, அமைச்சர் இருக்கார்றான்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரே பெரிய கூட்டமே கூடிடுது. கூட்டம் கூடுனது இல்லாம, அந்த மீடியாக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ரத்தினத்துக்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. "ஐயா, சட்டசபையில என்ன பேசுனீங்க? உங்க எதிரி மூர்த்தி இருக்கார்ல, அவர்ட்ட என்ன என்ன கோரிக்கை வச்சீங்க? என்ன செஞ்சீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அரசியல் பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ரஞ்சித்தையும் எவ்வளவோ தடுத்து பார்க்காரு. "போங்க, இப்போ வந்து அவர் பேசுற மைண்ட் செட்ல இல்ல. போங்க, போங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா அவங்க வந்து இது பண்றதே இல்ல. அப்போ வந்து ஊர் பொதுமக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. "ஐயா, என்னய்யா உங்களுக்கு எப்பவுமே வந்து பிஏவா இருக்கிறது வந்து உங்க மாப்பிள வந்து வேலன் தானே இருந்தாரு. இப்ப என்ன வந்து வேலன வந்து கழட்டி விட்டீங்களா? என்னாச்சு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த இடத்துல வந்து அவரால எதுவுமே பேச முடியல. அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "சொல்லுங்க ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி நின்னுக்கிட்டாங்க. என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சித் வேற டிரைவர வந்து, "யோவ் சீக்கிரமா வந்து வண்டிய சரி பண்ணியா, கிளம்பணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஐயா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னாச்சுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டிய ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா வேலன் வந்து ஆட்டோல வர்ற மாரி காட்டுறாங்க. அவரு வந்து நம்ம ரத்தினத்த பார்த்தோனே ஆட்டோவ நிப்பாட்டிடுறாங்க. "ஐயா என்னய்யா ரோட்ல நின்னுகிட்டு இருக்கீங்க? என்னய்யா பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆட்டோல பார்த்துக்கிட்டோம்னா, முன்னாடி வந்து நம்ம ரத்தினத்தோட ஃபோட்டோவ வேலன் வந்து ஒட்டியிருக்காங்க. அத பார்த்தோனே கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. "பரவாயில்லையே தம்பி, உன்னைய வந்து ரத்தினம் ஐயா வந்து வேலைய விட்டு தூக்குனாலும் பரவால்ல. எனக்கு வந்து அவர் தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல முன்னாடி கூட அவரோட படத்த ஒட்டியிருக்கீங்களே, நல்ல மனசுப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சுடுறாங்க. "ஐயா என்னாச்சு ஐயா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே ரத்தினம் வந்து பல்ல கடிச்சுக்கிட்டே, "வண்டி ரிப்பேரு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஐயா வெயில் எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாங்கய்யா ஆட்டோல ஏறுங்கய்யா, ஆட்டோல போவோம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல வேணாம் இருக்கட்டும், கார் இப்போ ரெடி ஆயிரும். கார்ல போய்க்கிறோம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "வாங்கய்யா சும்மா வாங்கய்யா, ஆட்டோ தானே வீட்ல கொண்டு போய் நான் விட்டுறேன் சேஃபா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ரஞ்சித் வந்து சும்மா இல்லாம, "டேய் அதான் அவரு வரமாட்டேன்னு சொல்றாருடா, பிறகு எதுக்குடா அவர வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? போடா ஆட்டோ எடுத்துட்டு" அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி காட்டுறாங்க. உடனே ஊர் பொதுமக்கள்லாம் கூடிட்டாங்க. "அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போலயே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ரத்தினத்தோட காதுபட வந்து, ரத்தின ஐயாவுக்கு வந்து அவங்க பொண்ணு வந்து இவன கல்யாணம் பண்ணது பிடிக்கல போல. அதனால தான் வந்து அவரு வந்து வேலைய விட்டு தூக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப ஆட்டோல கூட ஏறி போக மாட்டேங்காரு. முன்னாடி எல்லாம் ஒரே கார்ல ஒண்ணா வந்தவங்க தான். இப்ப போமாட்டேங்காரு. அப்பன்னா வந்து நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்ம தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள்லாம் ரத்தினத்தோட காதுபட பேச ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே நம்ம வேலன் வந்து சொல்றாங்க, "ஐயா பார்த்தீங்களா? ஊர்ல உள்ள மக்கள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு. பிறகு வந்து உண்மையெல்லாம் வெளியில தெரிஞ்சிரும். பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க மட்டும் என்னோட ஆட்டோல ஏறி வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஊர் பொதுமக்கள்லாம் பேசுறது உண்மைன்னு சொல்லிட்டு வெளியில எல்லாத்துக்குமே தெரிஞ்சிரும். தயவுசெய்து வாங்க ஐயா, ஆட்டோல வாங்க. உங்கள கொண்டு போய் வீட்ல விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து கூப்பிடுற மாரி காட்டுறாங்க. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் ரஞ்சித், நீ வந்து டிரைவர் கூட சேர்ந்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "மாமா என்ன மாமா நீங்க? அவனோட வண்டியிலலாம் போய்க்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து நான் வந்து ஆட்டோ ஏதாவது வேற ஆட்டோ பார்க்குறேன். இல்லைன்னா கார் ரெடி பண்ணுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அவர் சொல்றாரு, "டேய் இப்ப சூழ்நிலை வந்து சரியில்ல. நான் வந்து இப்ப போய் தான் ஆகணும். நீ வண்டி எடுத்துட்டு வந்துரு. நான் தான் சொல்றேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு வேலனோட ஆட்டோல ஏறி அவர் அங்கேருந்து கிளம்பி வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வர்ற வழியில வந்து பல்ல கடிச்சிட்டே உட்காந்துட்டே வராரு. "ஐயா எனக்கு ஒரு பெர்மிஷன் வேணும்யா" அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து கேட்குறாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ரத்தினம் கேட்டவுடனேயும், "நான் ஒரு சவாரிக்கு வந்தேன். வர்ற வழியில தான் உங்கள பார்த்தேன். இப்ப அந்த சவாரி ஆளையும் விட்டுட்டு போக முடியாது. நீங்க கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, அந்த சவாரி ஆள மட்டும் ஏத்திட்டு அப்படியே போற வழியில தான்யா அவங்க வீடு. அவங்களையும் இவங்களையும் இறக்கி விட்டுர்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி" அப்படின்னு சொல்லிட்டு ரத்தினம் வந்து சொல்லிடுறாங்க. யார் அந்த சவாரின்னு பார்த்தா நம்ம ஜானகி தான். ஜானகி தான் ரோட்டு ஓரத்தில நின்னுகிட்டு இருக்காங்க. பக்கத்துல வேலன் வந்து போய் ஆட்டோவ நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனேயுமே வந்து நம்ம ரத்னம், ஜானகி 2 பேருமே ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரும் ஏறுன்னு சொல்ல மாட்டேங்காரு, இவங்களும் ஏற மாட்டேங்காங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இத வந்து வேலன் வந்து பார்த்துடுறாங்க.
ஐயா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கய்யா, வேறு யாராவது ஒரு ஆளாக நினச்சி நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. அம்மா ஏறுங்கம்மா ஏறுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜானகி ஏறிடுறாங்க. 2 பேருமே ஜோடியாக உட்காந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வீட்டில் வந்து நம்ம வேதா இருக்காங்கல்ல, வேதா வந்து வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே வந்து ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணுங்க, என் தம்பி வந்து சட்டசபைக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கொள்ள கண்ணு அவன் மேலே பட்டிருக்கும், ஆரத்தியெல்லாம் சுற்றணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் வீட்டில் வேலை பார்க்குற எல்லாருமே வந்து ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்காங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி, வேதா எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு உள்ளே வந்து வேலனோட ஆட்டோ வந்து என்ட்ரி ஆகுது. என்ன வேலனோட ஆட்டோ என்ட்ரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வள்ளி அந்த இடத்துல பார்க்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜானகி வந்து உள்ளேருந்து இறங்குறாங்க. இறங்குனோடனே எல்லாருமே கேஷுவலாக தான் இருக்காங்க. அடுத்து தான் நம்ம இவங்க வந்து இறங்குற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ரத்னம் வந்து உள்ளேருந்து இறங்குறாங்க. தலையை குனிஞ்சிக்கிட்டே இறங்குறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வேதா வந்து ஆரத்தி தட்டோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா இவங்க 2 பேர் வந்து ஜோடியாக வராங்களே, இவங்க 2 பேர்த்த பிரிக்கிறதுக்கு தானே இவ்வளோ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோம், கடைசியில் ஒன்று சேர்ந்துட்டாங்களோ, இந்த வேலன் பையன்கிட்ட ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து ஜானகி வந்து ரத்தனத்து பக்கத்தில் வந்து அப்படியே கெத்தாக நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.